சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் கர்நாடகா ஸ்பெஷல் பான்சி ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு 2 கப் பான்சி ரவை எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா கோதுமையிலேருந்து உருவாகிறது தான் பான்சி ரவா. ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுலேயே பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் கேரட், பீன்ஸ் போட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு, கொஞ்சம் தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் பான்சி ரவைக்கு கிட்டத்தட்ட நம்ம 2.5 கப் தண்ணி ஊற்றுவோம். கிட்டத்தட்ட ஒரு 4.25 கப் தண்ணி 2 கப் ரவைக்கு ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம அறுத்த பான்சி ரவையை போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரியாக ரெடி ஆகிடும். இது சட்னி, பிக்கிளோடு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட்